மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் சாப்டர் 4 புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். எனவே தெளிவாக பார்த்து உங்கள் புக்கில் குறித்துக் கொள்ளவும். வீடியோ பார்த்து முடித்த பின்பு ராஜா ட்ரிக்ஸ் சேனலுக்கு ஒரு லைக் போடவும். First question பார்க்கலாம். So the word comes from the name of a Persian mathematician, Abu Jafar Muhammad ibn E. Musa al Khwarizmi is called அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவரோட பேர்ல இருந்து நமக்கு கிடைச்ச நேம் பார்த்தீங்கன்னா வந்து algorithm. And second, from the following sorting algorithms, which algorithm needs the minimum number of swaps அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்த algorithmsலேயே பார்த்தீங்கன்னா minimum number of swaps வந்து இந்த selection sort method தான் வந்து யூஸ் பண்ணுது. So this is the answer. Third one, two main measures for the efficiency of an algorithm are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெயின் மெஷர்ஸ் என்னன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் தான். Fourth one, the complexity of linear search algorithm is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ n ஐட்டம்ஸ் இருக்குன்னா நம்ம n கம்பேரிசன்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஆர்டர் ஆஃப் n தான், O of n தான் வந்து இதோட காம்ப்ளெக்சிட்டி. From the following sorting algorithms, which has the lowest worst case complexity அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ lowest worst case complexity பார்த்தீங்கன்னா வந்து merge sort தான் வந்து it has the lowest worst case complexity. And which of the following is not a stable sorting algorithm கேட்டிருக்காங்க. ஸோ இதுல stable sorting algorithm, not a stable sorting algorithm பார்த்தீங்கன்னா வந்து selection sort தான், சரிங்களா. ஸோ மற்ற sorting algorithms கம்பேர் பண்ணும்போது this is not a stable sorting algorithm. ஸோ stable sortingனா ஒன்றும் இல்லை, இப்போ ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து சேம் வேல்யூ இருக்கும்போது அதை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ 4 அப்புறம் 7 8 அது மாதிரிலாம் இருக்கும்போது 4 and 4 வந்து அதே ஆர்டர்ல கரெக்டான பிளேஸ்ல இருக்கும்போது அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டாம். பட் இந்த செலக்ஷன் சார்ட் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா it will change exchange the values. ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கும்போது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ that is why it is called as a unstable sorting algorithm. Seventh one, time complexity of bubble sort in best cases அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ bubble sort ஓட டைம் காம்ப்ளெக்சிட்டி, பெஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து theta of n தான் வந்து கரெக்டான ஆன்சர். Eighth one, the theta notation asymptotic evaluation represents what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேஸ் காம்ப்ளெக்சிட்டியை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, சரிங்களா. Ninth one, if a problem can be broken into sub problems which are reused several times, the problem possesses which property அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்ல நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ இது வந்து ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இதுக்கான ஆன்சர், சரிங்களா. And 10th one, in dynamic programming, the technique of sorting the previously calculated values is called memoization, சரிங்களா. ஸோ memoization வந்து ஏற்கனவே கிடைச்ச வேல்யூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல. ஸோ தட் we call it as memoization. ஸோ மெமரியில ஈஸியா வந்து நான் இந்த வேல்யூஸ் வந்து எடுப்பாங்க. இன்ஸ்ட் ஆஃப் கால்குலேட்டிங் அகைன் அண்ட் அகைன் ஆல்ரெடி ஸ்டோர்ட் வேல்யூஸ் மெமரில இருந்து எடுத்து யூஸ் பண்றதுனால we call that as memoization. Okay. And part 2 kind of questions பார்க்கலாம். First question, what is an algorithm? An algorithm is a finite set of instructions to accomplish a particular task. So this is what is given in your book. So உங்க புக்ல என்ன கொடுத்திருக்கோ அது அப்படிதான் கொடுத்திருக்கேன். ஸோ algorithm பார்த்தீங்கன்னா வந்து it is a step by step procedure. ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு அந்த எப்படி சால்வ் பண்ணுவோன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல சொல்றது தான் வந்து நம்ம algorithm அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அல்காரிதம் வந்து நம்ம எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராமை எழுத முடியும். ஸோ an algorithm can be implemented in any suitable programming language அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் pseudo கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்த pseudo கோட் என்பது பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் பிளைன் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் இன் அன் அல்காரிதம். ஸோ நம்ம ஒரு அல்காரிதம் எழுதுறோம் இல்லையா, அந்த அல்காரிதமே வந்து நம்ம பிளைன் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டெப்ஸா எழுதும்போது we call that as a pseudo code. ஸோ pseudo code பார்த்தீங்கன்னா வந்து it consists of short English phrases தான் இருக்கும், used to explain specific task within a program. ஸோ ஒரு ப்ரோக்ராம்குள்ள இருக்க ஸ்பெசிபிக் டாஸ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இங்கிலீஷ் phrases தான் நம்ம வந்து இந்த pseudo codeல யூஸ் பண்ணுவோம். So pseudocode is a methodology that allows the programmer to represent the implementation of an algorithm. So ஒரு algorithm எப்படி implement பண்ணணும்ன்றதை represent பண்றதுக்கு ஒரு programmer வந்து allow பண்றதுக்கு we use the pseudocode methodology. So it has no syntax like programming languages. So இது வந்து ஒரு programming language மாதிரி நம்ம எந்த syntax ஃபாலோ பண்ணி எழுத மாட்டோம். ஸோ அதனால it cannot be compiled or interpreted by the computer அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம human readable கோடா தான் இருக்கும். நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த கோட் எழுதியிருப்பாங்க. இது வந்து மிஷின்ல வந்து அதாவது கம்ப்யூட்டர்ல கம்பைல் பண்ணி இன்டர்பிரேட் பண்றதுக்கான கோட் கிடையாது, பிகாஸ் இட் ஹஸ் நோ சின்டாக்ஸ். தேர்ட் ஒன், ஹூ இஸ் அன் அல்கோரிஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அல்கோரிஸ்ட் பார்த்தாங்கன்னா இந்த அல்கோரிதம்ஸ் டிசைன் பண்ற பர்சன் தான் வந்து நம்ம அல்கோரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன் அல்கோரிஸ்ட் இஸ் அ பர்சன் ஸ்கில்ட் இன் த டிசைன் ஆஃப் அல்கோரிதம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன் அல்கோரிதமிக் ஆர்டிஸ்ட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து அல்கோரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், வாட் இஸ் சார்ட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சார்ட்டிங்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும்போது அது அசைனிங் ஆர்டர்ல டிசைனிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ற ப்ராசஸ் தான் வந்து நம்ம சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்.
So there are various sorting techniques. So உங்க bookல பாத்தீங்கன்னா bubble sort, insertion sort and selection sort கொடுத்திருக்காங்க. So அதை வந்து நீங்க இதுக்கான examples நீங்க எழுதிக்கலாம். Fifth one, what is searching? Write its types அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்ச்சிங் அல்காரிதம்னா என்னன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த டேட்டால ஏதோ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெசிபிக் டேட்டாவை வந்து நம்ம சர்ச் பண்றது, லொக்கேட் அது எங்க இருக்குன்ற லொக்கேட் பண்றதுலாம் வந்து நம்ம searching அப்படின்னு சொல்லுவோம். Search algorithm is the step-by-step procedure used to locate specific data among a collection of data அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ group of collection of dataல நம்ம வந்து ஒரு ஸ்பெசிபிக் டேட்டா எங்க இருக்குன்னு லொக்கேட் பண்றதுக்கு இந்த சர்ச்சிங் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்க புக்ல வந்து linear search and binary search கொடுத்திருக்காங்க. ஸோ ரைட் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. Next part 3 கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். The first question பாத்தீங்கன்னா வந்து list the characteristics of an algorithm. So algorithmக்கான characteristics என்னன்னு சொல்லிட்டு லிஸ்ட் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க புக்ல ஆல்ரெடி இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாமே வந்து டீடைல்ட் டிஃபைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ ரைட் ஒன்லி த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனால நேம் பண்ணி லிஸ்ட் பண்ணிருங்க. ஸோ இன்புட், அவுட்புட், ஃபைனட்னஸ், definiteness, effectiveness, correctness, simplicity, unambiguous, feasibility, portable and independent. So these are the characteristics of an algorithm. Second one, discuss about algorithmic complexity and its types அப்படின்னு கேட்டிருக்காங்க. So algorithmic complexity அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து first what is complexity? The complexity of an algorithm is the running time or the storage space required by the algorithm in terms of n as the size of input data. So இப்போ வந்து ஒரு algorithm complexity எப்படி calculate பண்ணோம்னா அந்த algorithm எவ்வளவு நேரம் ரன் பண்ணுது அப்படின்ற அந்த ரன்னிங் டைம் டிபெண்ட் பண்ணி சொல்லுவோம். இன்னொரு ஃபேக்டர் பாத்தீங்கன்னா வந்து அதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், எவ்வளவு ஸ்பேஸ் வந்து அந்த algorithm எடுத்துக்குது. அந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்புட் சைஸ் ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார்ட்டிங் இல்ல சர்ச்சிங் algorithm பாத்தீங்கன்னா இப்போ 100 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ 1000 எலிமெண்ட்ஸ் வந்து நீங்க சார்ட் பண்ணணும் இல்ல சர்ச் பண்ணலாம், அப்போ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்புட் டேட்டா, அந்த சைஸ் ஆஃப் தி இன்புட் டேட்டா. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. So there are two complexities இல்லையா இப்போ. ஸோ ரன்னிங் டைம் பேஸ் பண்ணி டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கலாம், அண்ட் ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பேஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா it is given by the number of steps taken by the algorithm to complete the process. ஸோ அந்த அல்காரிதம்ல மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றது will be equal to the time complexity given. சரிங்களா? So that is what is given here. Next, space complexity பாத்தீங்கன்னா வந்து it is the amount of memory required to run to its completion. ஸோ ஒரு அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணி அது கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அது யூஸ் பண்ற எத்தனை மெமரி வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மெமரி யூஸ் பண்ணுதோ அதுதான் வந்து நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் 2 other components. அது என்னன்னா ஃபிக்ஸட் பார்ட் அண்ட் வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. Fixed part is defined as the total space required to store certain data and variables of an algorithm. So அதாவது இந்த அல்காரிதம்ல இருக்க சிம்பிள் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் பார்ட். ஸோ அது எவ்வளவு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணதோ தட் கம்ஸ் அண்டர் த ஃபிக்ஸட் பார்ட். அண்ட் வேரியபிள் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிள் பார்ட் வந்து இட் இஸ் டிஃபைன் as the total space required by the variables which sizes depends on the problem and its iteration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிகர்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் வேல்யூ n வந்து இட் டிபெண்ட்ஸ் on the n value. So n நம்ம 10 கொடுக்கும்போது 10 times வந்து ரிகர்சிவா வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆனது கால் ஆகும். So 10 அந்த n வேல்யூ ஏத்த மாதிரி தான் வந்து அந்த ரிகர்சிவ் கால்ஸ் வந்து டிஃபர் ஆகும். So that is we call it as a variable part. So it depends on the problem and its iterations. And the size பாத்தீங்கன்னா depends on the problem and its iterations சொல்லிருக்காங்க. Next question, what are the factors that influence time and space complexity அப்படின்னு கேட்டிருக்காங்க. So suppose A is an algorithm and n is the size of input data. The time and space used by the algorithm A are the two main factors which decide the efficiency of A. So இப்போ A is an algorithm, சரிங்களா? அந்த algorithm பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு input data கொடுக்கும், அதோட size பாத்தீங்கன்னா n. So இதோட efficiency of A, அதாவது அந்த algorithm ஓட efficiency வந்து depends on both this time and the space used by the algorithm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So these are the factors that influence. Time factor பாத்தீங்கன்னா வந்து time is measured by counting the number of key operations like comparisons in the sorting algorithm. So time வந்து நம்ம எப்படி calculate பண்ணுவோம் அப்படின்னா வந்து அந்த அல்காரிதம்ல இருக்க key operations, அதாவது எல்லா எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து இதுக்கான டைம் எடுத்துக்காது. ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இப்போ கம்பேரிசன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து இட் டேக்ஸ் டைம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இட் கம்ஸ் அண்டர் டைம் ஃபேக்டர், அதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்பேஸ் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இஸ் மெஷர்ட் பை த மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் ரிக்வயர்ட் பை தி அல்காரிதம். ஸோ ஒரு அல்காரிதம் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்ணுமோ அதுதான் வந்து நம்ம ஸ்பேஸ் ஃபேக்டர்ல கொண்டு வரும். ஸோ தீஸ் டூ ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் தி டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி.
So write a note on asymptotic notation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So asymptotic notations தான் வந்து நம்ம இந்த time complexity and space complexity represent பண்றதுக்கான notations. Okay, so they use meaningful statements about time and space complexity. So அது மொத்தம் மூணு varieties இருக்கு asymptotic notations பாத்தீங்கன்னா. The first one பாத்தீங்கன்னா big O notation. So it is always used to describe the worst case of an algorithm. So ஒரு algorithm worst case வந்து represent பண்றதுக்கு நம்ம big O notation யூஸ் பண்ணுவோம். And big omega is the reverse of big O. So என்ன பண்ணோம், if big O is used to describe the upper bound of an asymptotic function, big omega is used to describe the lower bound அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இப்போ வந்து big O is used for worst case தான், big omega is used for best case complexity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And அடுத்தது big theta. So இந்த எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, when the algorithm has a complexity with lower bound equal to upper bound, அதாவது worst caseம் இல்ல best caseம் இல்ல average caseஆ இருக்கும்போது that algorithm complexity is represented by the big theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. இங்க பாருங்க, சப்போஸ் இப்போ an algorithm has O order of O of n log n. So இது வந்து worst case and omega of n log n. So this is the best case. ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகே, ஸோ அப்போ ஆவரேஜ் தான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸிட்டி வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும், which is nothing by theta of n log n, which means the running time of the algorithm always falls in n log n in best case and worst case. ஸோ ரெண்டுத்துக்குமே இல்லாம always falls in n log n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது fifth question, what do you understand by dynamic programming அப்படின்னு கேட்டிருக்காங்க. So dynamic programming is an algorithmic design method that can be used when the solution to a problem can be viewed as the result of a sequence of decisions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So this is very much similar to divide and conquer method. The given problem is divided into smaller and yet smaller possible sub problems அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So dynamic programming னா, next question, what do you understand by dynamic programming அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அல்காரிதமிக் டிசைன் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்ளமை வந்து they will try to divide into sub problems. சரிங்களா? ஸோ அந்த சப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டே வரும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த சப் ப்ராப்ளம்கான ஆன்சர் இருக்கிறதுல வந்து சின்ன சப் ப்ராப்ளம்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கும் போது வில் யூஸ் த ரிசல்ட் ஆஃப் தட் சப் ப்ராப்ளம், அதோட ஒரு பெரிய சப் ப்ராப்ளம்க்கு அந்த ரிசல்ட்டை வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதற்கான ஆன்சர் கிடைச்ச உடனே அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சப் ப்ராப்ளம்ல வந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லைக் நம்ம ரிகர்ஷன் நம்ம பண்ணணும் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றோம். Okay, so dynamic programming approach is very much similar to divide and conquer method அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸா வந்து டிவைட் பண்ணிட்டே போவோம். அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து செகண்ட் ஸ்டெப் டிவைட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப்ல இருந்து மறுபடியும் தேர்ட் சப் ப்ராப்ளம் வந்து ஃபோர்த் சப் ப்ராப்ளம். ஸோ ஸ்மாலர் பாசிபிள் சப் ப்ராப்ளம் எதுவோ அது வரைக்கும் டிவைட் பண்ணிட்டே போகும். ஸோ அந்த ஃபைனலா நம்ம டிவைட் பண்ண ஒரு சின்ன சப் ப்ராப்ளம்கான ஆன்சர் கிடைக்கும் போது we'll apply that in the previous sub problem. ஸோ அதுக்கான ஆன்சர் கிடைச்சோன்னா அதுக்கு முன்னாடி இருக்க சப் ப்ராப்ளம் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் given here. So the results can be reused to complete the process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So dynamic programming approaches are used to find the solution in optimized way. So ஒரு optimized wayல நம்ம ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த dynamic programming approach வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So for every inner sub problem, dynamic algorithm will try to check the results of previously solved sub problems அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சால்வ் பண்ண சப் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட்டை வந்து இந்த இன்னர் சப் ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Since the solutions of overlap sub problems are combined in order to get the better solution. So இந்த divide and conquer approach வந்து ரொம்ப பெட்டரான அப்ரோச்சா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவர்லேப் சப் ப்ராப்ளம்ஸ்னா ஒரு சப் ப்ராப்ளம் வந்து இன்னொரு சப் ப்ராப்ளமோட வந்து டிபெண்ட் ஆகி இருக்கும். ஸோ அதோட சொல்யூஷனை நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ஓவர்லேப் சப் ப்ராப்ளம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியே நம்ம கம்பைன் பண்ணும்போது we get better solution அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ this is what is given in your book. ஸோ இது வந்து நீங்க இதுக்கான ஆன்சரா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4 ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக் லிஸ்ட் பண்ணா we have to write only the கேரக்டரிஸ்டிக் இன்புட் அவுட்புட் ஃபைனைட்னஸ் அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இன்புட்னா வந்து 0 or more quantities have to be supplied. அவுட்புட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அவுட்புட் இருக்கணும். ஃபைனைட்னஸ்னா வந்து அல்காரிதம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாப் ஆகணும், which should terminate at one point. ஓகேவா? அண்ட் டெஃபினெட்னஸ் தான் வந்து நம்மளுக்கு அல்காரிதம் வந்து டெஃபினட்டா ரன் ஆகணும், எங்கேயுமே வந்து ரன் டைம் எரர்லாம் இல்லாம ரன் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷன் பை 0 இல்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்லாம் எடுக்கும்போது வந்து ரன் டைம்ல நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும், அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாம. ஸோ அந்த மாதிரி நம்ம அல்காரிதம்ல அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எதுவுமே வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ ஆல் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ்னஸ், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து எஃபெக்டிவா கேரி அவுட் ஆகணும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கரெக்ட்னஸ்னா வந்து அந்த அல்கோரிதம் வந்து எரர் ஃப்ரீயா இருக்கணும். ஸோ அதுல எந்த எரரும் இருக்கக்கூடாது. அண்ட் சிம்பிளிசிட்டி, அதாவது ஈஸி டு இம்ப்ளிமெண்டா இருக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னா என்னன்னா, அல்கோரிதம் ஷுட் பி கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ். அதாவது எல்லா ஸ்டெப்புமே அதோட இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாமே வந்து என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு, எது வந்து அவுட்புட்டா இருக்கும், அது எல்லாமே வந்து கிளியரா வந்து ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவுட்புட்டும் பாத்தீங்கன்னா வந்து மஸ்ட் லீட் டு ஒன்லி ஒன் மீனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் நம்ம எழுதுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கிளியரா எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபீஸிபிலிட்டினா என்னன்னா வந்து இருக்கிற ரிசோர்சஸ், அவைலபிள் ரிசோர்சஸ்ல இட் ஷுட் ஒர்க். ஸோ அதுதான் வந்து ஃபீஸிபிலிட்டி. அண்ட் போர்ட்டபிள்னா வந்து அல்கோரிதம் வந்து ஷுட் பி ஜென்ரல் ஒரு அல்கோரிதமா தான் எழுதணும். அதாவது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் டிபெண்ட் ஆகி எழுதக்கூடாது. ஸோ ஒரு அல்கோரிதம் வந்து நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேணாலும் வந்து ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணி எழுத முடியணும். அதே மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அதுல இருக்க அந்த ரேஞ்ச் ஆஃப் இன்புட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரியான அல்கோரிதம் வந்து நம்ம எழுதணும். ஸோ அதுதான் வந்து நம்ம போர்ட்டபிள் சொல்லுவோம். அடுத்தது இண்டிபெண்டன்ட்னா என்னன்னா, அந்த அல்கோரிதம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன்ஸ் இருக்கணும். அண்ட் அது வந்து அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் கோட். ஸோ அதனால அதுல எந்த சின்டாக்ஸும் வந்து ஃபாலோ பண்ணாத மாதிரி தான் நம்ம அல்கோரிதம் எழுதணும். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்கோரிதம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அபவுட் லீனியர் சர்ச் அல்கோரிதம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பைனரி சர்ச் அல்கோரிதம். அண்ட் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பபிள் சார்ட் அல்கோரிதம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங்ல வந்து அந்த ஃபெபனாக்கி சீரிஸ் அல்கோரிதம்ஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கணும். பிளஸ் வந்து இன்சர்ஷன் சார்ட் அண்ட் செலெக்ஷன் சார்ட், அது ரெண்டுமே வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல இல்ல, பட் ஸ்டில் நம்ம வந்து அந்த அல்கோரிதம்ஸ் வந்து நம்ம டீடைல்டா படிக்கணும்.